ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இது என்ன டைப் ஆஃப் வீடியோ நான் சொல்கிறது. ஒரு வீடியோவை அப்லோட் பண்ண போய் நான் அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நான் அந்த டேவே எனக்கு ஒரு மாதிரி பேட் டேவாக அமைஞ்சுது. ஸோ அந்த இன்சிடெண்ட்டை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுற வீடியோ இது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலா என்னாச்சுன்னா, நான் ஒரு ஸ்பாட்ல வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஓகேவா, அந்த ஸ்பாட்ல ஒரு சில பர்சனல் இஷ்யூனால நான் அந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு நான் போக வேண்டியதா இருந்துச்சு. ஸோ நான் அந்த இடத்துக்கும் நான் போயிட்டேன். ஓகேவா, அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு அந்த வீடியோ நான் எடுத்துட்டேன். ஃபைனலா எடுத்து முடிச்சுட்டு ஒரு வீடியோவை நான் எப்படி சொல்றது, அப்லோட் பண்றதுக்கு நான் பட்ட இவ்வளோ யாரும் பெரிய கஷ்டம்லாம் பட்டிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, என்ன வீடியோன்னு நான் சொல்லல, ஹாரர் மிரர் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். அந்த வீடியோ தான். அந்த வீடியோ அப்லோட் பண்ண போய் தான் அன்னைக்கு எனக்கு டேவே ஒரு மாதிரி ஹிட்டிக், ஒரு மாதிரி சோதனையா இருந்துச்சு. அந்த நாள் ஃபுல்லாவே எனக்கு என்னாச்சுன்னா, அந்த வீடியோ நான் ஆக்சுவலா இப்ப இந்த வீடியோ ஒரு போன்ல எடுத்துட்டு இருக்கேன். இந்த போன் எந்த கிடையாது. இந்த போன்ல இருக்கிற வீடியோ என்னோட போனுக்கு நான் மாத்தணும். ஸோ அது இந்த ப்ராசஸே பெரிய ப்ராசஸ். எனக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. நான் வீடியோ போடணும். ஸ்பாட்டும் மாத்தியாச்சு. ஆக்சுவலா எனக்கு கிடைச்ச ஸ்பாட் வேற ஒரு செட்டப்ல இருக்கும். அந்த செட்டப்பை சேஞ்ச் பண்ணி தான் நான் என் ஸ்பாட்டை நான் மாத்தணும். லைட்லாம் செட் பண்ணிட்டு ஏதோ அதுக்கேற்ற மாதிரி நான் சேர்ல உட்காந்துட்டு நான் எடுத்துட்டு இருப்பேன். ஸோ அன்னைக்கு என்னாச்சு, ஸ்பாட் எல்லாம் மாத்திட்டு நான் எல்லாமே நான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோவும் எடுத்து முடிச்சிட்டேன். இந்த போன்ல இருந்து என் போனுக்கு மாத்துறதுக்கு மேக்சிமம் ஒரு 1 or 2 hour ஆயிடும். அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த போன்ல இருந்து இந்த போனுக்கு நான் மாத்துறதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு எனக்கு அன்னைக்கு. சரி, லேட் ஆயிடுச்சு. இந்த போன் வேற நான் அன்னைக்கு கொடுக்கணும். சரி, என் போனுக்கு மாத்திட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் உட்காந்து எடிட் பண்ணி முடிச்சுட்டு எப்போ ஒரு 6:30 மணிக்கெல்லாம் வீடியோ நான் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். தம்ப்லைனுக்கு நான் எதுவுமே பண்ணல. நான் 6:30 மணிக்கு வீடியோ போடணும். தம்ப்லைன் எதுவும் ரெடி பண்ணல. ஸ்பாட்ல நான் ஒரு தம்ப்லைனை ரெடி பண்ணி பேய் மாதிரிலாம் செட்டப் போட்டு நான் பண்ணிட்டேன். ஆக்சுவலா அந்த பக்கத்துல இருக்க கோஸ்ட் நீங்க எடிட்டிங் நினைச்சிருப்பீங்க. நான் தான் தலைமுடியெல்லாம் முன்னாடி போட்டுட்டு நான் தான் எடிட், அந்த இதெல்லாம் நான் தான் அந்த பேயே நான் தான் ஆக்சுவலா. சரி, அதுக்கப்புறம் ஃபைனலா நான் அதை பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, என் அக்கௌண்ட்ல எவ்வளோ இருந்துச்சு அப்போ, 26 ரூபாய் இருந்துச்சு என் அக்கௌண்ட்ல. வைஃபை அவைலபிள் இருந்துச்சு, நெட் இருந்துச்சு. ஓகேவா, அக்கௌண்ட்ல 26 ரூபாய் இருந்துச்சு என்கிட்ட. கரெக்டும் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. நான் வீடியோ நான் போறதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு, 6:30 மணிக்கு என் கையில வீடியோ, 7:30 மணிக்கு தம்ப்லைன்ல எடுத்து முடிச்சிட்டேன். 7 மணிக்கு நான் அப்லோட் ட்ரை பண்றேன். அந்த வீடியோவை ட்ரை பண்ணிட்டதுக்கு அப்புறம் 8:30 மணிக்கு போச்சு. எத்தனை மணிக்கு போச்சுன்னா, 7:30 மணிக்கு அப்லோட் பண்ணி 8:30 மணிக்கு போச்சு அந்த வீடியோ. சரி, ஓகே, 8:30 மணிக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், போயிட்டு பாக்குறேன் காப்பிரைட்ஸ் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஒரு 3 வித்தியாசமான பிஜிஎம்லாம் நான் போட்டு வச்சிருந்தேன். ஸோ காப்பிரைட்ஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு காப்பிரைட்ஸ் வந்துருந்துச்சு. சரி, அது எத்தனாவது நிமிஷத்துல வந்ததுன்னா 6வது நிமிஷத்துல காப்பிரைட்ஸ் வந்துச்சு. சரி, ஓகே, டக்குன்னு அந்த வீடியோ டிலீட் பண்ணிட்டு இப்போ இந்த போன்ல நல்ல வேலை நான் அப்படியே டிராஃப்ட்லயே வச்சிருக்கேன். சேவ் கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு. ஏன்னா டிராஃப்ட்ல இருந்தா நம்ம ஸ்பாட்ல மாத்திக்கலாம். நல்ல வேலை நான் அந்த நேரம் பார்த்து நான் சேவ் கொடுக்காம டிராஃப்ட்லயே வச்சிருந்தேன். ஒரு டூப்ளிகேட் மாடல் ஒரு டிராஃப்ட்லயே வச்சிருந்தேன். வச்சிட்டதுக்கு அப்புறம் என்னாச்சு,
சாங் அந்த எந்த நிமிஷம் 6வது நிமிஷத்துல வந்து என்ன பிஜிஎம் தெரியுமா, ராட்சசன் மூவில வர பிஜிஎம் நான் ஒன்னு எடுத்து வந்து போட்டு வச்சிருந்தேன். ஓகேவா, அந்த பிஜிஎம். ஆனா இதுக்கு முன்னாடி நான் அந்த பிஜிஎம் வந்து நான் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ்க்கும் போட்டிருக்கேன், 2-3 வீடியோக்கும் போட்டிருக்கேன். ஆனா எனக்கு வந்து ஒரு இதுவும் வந்து கொடுத்தது கிடையாது எனக்கு. ஆனா என்னன்னு தெரியல, அன்னைக்கு அந்த வீடியோக்கு வந்து அவன் கொடுத்து வச்சிருந்தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஸ்பாட்ல மாத்தின உடனே வந்து அந்த பிஜிஎம் தூக்கிட்டேன். 6வது நிமிஷத்துல அதை கொடுத்து வச்சிருந்தான். 6வது நிமிஷத்துல இருந்து என்ன செகண்ட்ஸ்ல இருந்து இது பண்ணிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு திருப்பியும் வந்து அந்த இருந்த பிஜிஎம்மே வந்து எடுத்து லாஸ்ட்லயும் ஃப்ரண்ட்லயும் வந்து ஒரு பிஜிஎம் போட்டு வச்சிருப்பேன். அந்த பிஜிஎம்மே வந்து ஃபுல்லாவே போட்டு விட்டுருவோம். போட்டதுக்கு அப்புறம் வந்து அப்லோட் கொடுப்போம்னு பார்த்தா அந்த வீடியோ வந்து எத்தனை மணிக்கு போட்டேன், 9:30 மணிக்கு போட்டேன். அந்த வீடியோ 9:30 மணிக்கு போட்டதுக்கு அப்புறம் வந்து திருப்பியும் காப்பிரைட்ஸ், அந்த வீடியோ போவே இல்லை. இப்ப வந்து எனக்கு நெட் அவைலபிள் இருந்துச்சு, வைஃபை இருந்துச்சு சொன்னல. ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றதுக்கு நெட் சுத்தமா வேலை செய்யல, வைஃபையும் வேலை செய்யல, மொபைல் டேட்டாவும் எனக்கு வேலை செய்யல. அப்போ என்கிட்ட இருந்த அந்த 26 ரூபாயில வந்து 26 ரூபாய்லாம் இருந்தா நான் எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன். 26 ரூபாயில வந்து 19 ரூபாவை எடுத்து நான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன். ஓகேவா, 19 ரூபாய் வந்து நான் ரீசார்ஜ் பண்ணி நெட்டு அந்த ஃபர்ஸ்ட் வீடியோக்கு நான் போட்டேன். சரி, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே எனக்கு 100 ரூபாய் செலவாச்சு இந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்கு. சரி ஓகே, 2வது வீடியோவும் அப்படி எனது காப்பிரைட்ஸ் வந்ததுனால நான் வந்து ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கி திருப்பியும் வந்து அந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணேன். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்னாச்சுன்னா திருப்பி காப்பிரைட்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நீ 6 நிமிஷத்துக்கு கொடுத்து வச்சிருந்த காப்பிரைட்ஸ்ன்ட்டு, செகண்ட் 4 நிமிஷத்துக்கு வந்து 4வது நிமிஷத்துல வந்து காப்பிரைட்ஸ் கொடுத்து வச்சிருக்கான். எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. அதுல எந்த ஒரு நான் வந்து மோஸ்டா வந்து தமிழ் பிஜிஎம் கொடுத்தாதான் வந்து நீ காப்பிரைட்ஸ் கொடுத்து தொலைகிறீங்க அப்படின்றதுனாலதான் வந்து நான் வந்து ஃபாரின் ரேஞ்சுக்கு நான் வந்து போனேன். ஃபாரின் ரேஞ்ச்லயும் நீங்க வந்து காப்பிரைட்ஸ் கொடுக்குறீங்கன்னா எனக்கு எதுவும் சுத்தமா புரியவே இல்லை. சரியா, அதுக்கப்புறம் வந்து நான் சரி ஓகே நம்ம ஃபேட் எதுவும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், கடன் வாங்கி திருப்பியும் வந்து அந்த மொத்த என்ன பிஜிஎம் போட்டனோ எல்லாத்தையுமே தூக்கிட்டு பழைய ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருப்பேன்ல, எல்லா வீடியோலயும் போட்டு வச்சிருக்கேன், ஏதோ ஒரு பிஜிஎம் நல்லா இருக்கிறத வந்து எடுத்து நான் அப்லோட் பண்ணிட்டு டக்குன்னு நான் அப்லோட் பண்ணேன். அப்லோட் பண்ணா போக மாட்டேங்குது. திருப்பியும் 19 ரூபாய் கடன் வாங்கினேன். 19 ரூபாய் தாங்கையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் கடன் வாங்குறேன். கடன் வாங்கினதுக்கு அப்புறம் நெட் வந்துச்சு அப்படின்னு என்னன்னா, காசு கட்டி நெட்டு போட்டாலும் எனக்கு வந்து ஸ்லோவா போகுது. அப்படின்னு நாம வந்து நகரும் பாருங்க, அந்த மாதிரி நகருச்சு என் வீடியோ. அட கடவுள். இப்ப வந்து 2 இதுல இருக்குது. ஒண்ணு வந்து அப்லோட் ஆனதுக்கு ஃபர்ஸ்ட் அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் ப்ராசஸிங் நடக்கும். ஓகேவா, இது 2 நடக்கும். 2 ஆனாதான் வீடியோ போகும். வீடியோ போயிட்டு செக் பண்ணணும் காப்பிரைட்ஸ் வந்திருக்காயா, இல்லைன்னா காசு கொடுக்க மாட்டான். என்னடா இது அப்படி சொல்லிட்டு நமக்கு வந்த சோதனை அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இப்படியே லிட்ரலி அன்னைக்கு நான் போன் இப்படி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நான் கரண்ட் கட்டு கரெக்டா வந்து இந்த ப்ராசஸிங்லாம் ஒவ்வொரு வாட்டியும் மாத்தி 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 முடிச்சு கரெக்டா 11:30 மணிக்கு வீடியோ ஃபைனலா வந்து ரெடி ஆச்சு. என்னோட வீடியோ வந்து ஃபைனலா ரெடி ஆச்சு. ரெடி ஆயிட்டு நான் போஸ்ட் போட்டேன். போட்டு என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது அப்லோட் ஆகி 11:30 மணிக்கு போச்சு. போனதுக்கு அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா ஃபைனலா வந்து வீடியோ அப்லோட் ஆயிடுச்சு. ஆனா வியூஸ் போகவே இல்லை. எப்பவுமே வந்து போட்டோம்னா நான் ஒன்றும் பெரிய ஆளா கிடையாது. ஆனா நான் போட்டேன்னா கண்டிப்பா வந்து 10 வியூவாவது எனக்கு வந்துடும். ஸோ நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 வியூ 15 வியூ கண்டிப்பா எனக்கு வந்துடும் ஒரு வீடியோ நான் போட்டேன்னா. ஸோ அந்த ஒரு ஆல்பாசையில வந்து இவ்வளோ நேரம் ஆகுதே, நமக்கே வந்து 10 வியூ கூட போகல அப்படின்ட்டு நான் உட்காந்துக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே தூக்கம் போச்சு. எனக்கு தூக்கம் இல்லை, செம்மையா அழுதுட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து ட்ரை பண்ண நெகட்டிவா போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இல்ல. ஃபேமிலி இஷ்யூ, பினான்சியலா நான் ஒன்னும் கைட்ல இப்போதைக்கு வீட்டுல சும்மா தான் இருக்கேன். தண்டசோறுன்னு சொல்லுவாங்களே, விஐபியா இருக்கேன்.
சரி எனக்கு வந்து இதுலதான் இன்ட்ரெஸ்ட், சரி நம்ம என்னன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நம்ம இதுல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரர் கண்டென்ட்டா நான் எடுத்துட்டு இருக்க ஒரு பொண்ணு. ஸோ வந்து யாருமே சப்போர்ட் பண்ணல. அந்த எனக்கு வந்து எனக்கு என்ன கஷ்டமா போயிடுச்சுன்னா, எனக்கு வீட்லயே யாருமே பெருசா சப்போர்ட் இல்லாம கண்ணில் வேற ஏதோ விழுந்து தொலைஞ்சிருச்சு. நான் வந்து அழறேன்னு நடிச்சிடாதீங்க, நிஜமாவே எனக்கு கண்ணில் ஏதோ விழுந்துருச்சு. வீட்டில் யாருமே பெருசா சப்போர்ட்டும் பண்ணலை. இப்போ ஏதோ ஒரு இப்ப இது என் கண்ணில் ஏதோ ஒரு கன்றாய் விழுந்துச்சு, இப்பதான் வந்து விழணும் எனக்கு. அந்த வீடியோ எடுக்கிறதுல இருந்து அப்லோட் பண்ற வரைக்கும் எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தது. வீடியோ எடுக்கும் போது அந்த வீடியோலயே பார்த்துருப்பீங்க, நிறைய நாய்ஸ் இருந்திருக்கும். 11:30 மணிக்கு என்ன நீங்க கதை பேசிட்டு இருக்கீங்க? தூக்க வரலையா? தூங்கலையா? தூங்கணும். நான்லாம் வந்து தூங்குவேன். 9:30 மணி ஆனாலே தூங்கிடுவேன். நீங்களாம் எப்படி வந்து 11:30 மணிக்கு வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் கண்டென்ட் எடுக்கிறதுனால நான் தூங்காம அன்னைக்கு உட்காந்துட்டு நான் என்ன இது அப்படின்னு இருக்கேன். ஆனா இவங்கெல்லாம் தூங்கவே மாட்டாங்க. எப்படி வந்து எனக்கே தெரியல, மனுஷங்களா இல்ல ஆவிகளா எனக்கே தெரியல, தூங்கவே மாட்டாங்க அவங்க யாருமே. எனக்கு கம்ப்ளீட்டா வந்து சரி அட போடா, என்னடா அது, எவன் பேசினா எவன் கத்திட்டு போனாலும் எனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அன்னைக்கு வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ அன்னைக்கு ஃபுல்லாவே எனக்கு நெகட்டிவ் தான். மைக் யூஸ் பண்ண, இப்போ கூட நான் மைக்கெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாரும் கேக்குறீங்க ஏன் மைக்கு போட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மைக்கு போட்டு பேசினா கேட்க மாட்டேங்குது, ஆடியோ இல்லாம எனக்கு வருது. அன்னைக்கு ஒரு வாட்டி வீடியோ அப்படிதான் சொதப்பிட்டு போச்சு, அதுல இருந்து மைக் போடுறதுக்கு எனக்கு பயம். ஸோ மைக்கும் வச்சிட்டேன். ஒரு மனுஷி கண்டினியூஸா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெகட்டிவிட்டிலே குளிச்ச மாதிரி அன்னைக்கு இருந்தேங்க. செம்மையா அழுதுட்டேன். என்னடா வாழ்க்கை வச்சு செய்து நம்மள அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த வீடியோ போகவே இல்லை. அடுத்த நாள் கோயிலுக்கு போறேன். கோயில் போனா கோயில் க்ளோஸ்ல கிடக்குது. ஐயோ, சாமி கூட நம்மள வந்து சோதிக்குதே இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சாமி இருக்கும் பக்கத்துல வந்து காது கழுவுற இடம் இருக்கும், அங்க போய் உக்காந்துட்டேன். நான் அப்படியே பாத்துட்டு இருக்கேன் வீடியோவை. போகுதான்னு சொல்லிட்டு செம்மையா. இப்ப நான் இதை சிரிச்சுட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம், பட் அந்த நேரத்துல எனக்கு ஆறுதலா சொல்றது கூட யாரும் கிடையாது. ஏன் வீடியோ பண்றேன்னு கேட்டாங்க. வீடியோ போடு, என்னாலும் பாத்துக்கலாம். நான் சொல்றேன் எனக்கு வீடியோ போக மாட்டேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, நெட்டு வரல அப்படிலாம் சொல்றேன். யாரும் கண்டுக்கல. எனக்கு தச்சி போட ஆயிடுச்சு. எனக்கு வாழ்க்கையே எனக்கு வந்து இதுக்குடா வாழ்றோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அந்த நிமிஷத்துல. சரி ஓகே, என்னானாலும் நம்ம வந்து வீடியோ போட வேண்டியது நம்ம கடமை. வீடியோ போட்டுறோம், வியூஸ் வருதோ வரலையோ டைமுக்கு கன்சிஸ்டன்சியா வீடியோ போடணும். அது மட்டும் தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு காலையில 11:30 மணிக்கு ஏற ஆரம்பிச்சது, ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 100 வியூஸ் வந்துச்சு. 1 hourல எனக்கு 100 வியூஸ், 3 வியூ இருந்தது. காலையில இருந்து எதுவுமே எந்த ஒரு ரீச்சுமே இல்லை எனக்கு. நைட்டு போட்டவங்க 3 வியூ இருந்துச்சு. காலைல வரைக்கும் பாக்குறேன், 10:30 மணி வரைக்கும் பாக்குறேன், எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் 11:30 மணிக்கா ஏற ஆரம்பிச்சது. ஸோ ஓகே, நமக்கு வந்து ஒரு நாள் ஏதோ நெகட்டிவிட்டியா அமைஞ்சிருச்சு. நமக்கு எல்லா நாளும் அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே திருத்திக்கிட்டு நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வீடியோ வந்து எவ்வளோ வியூ இருக்குன்னா இருங்க நான் பார்க்கறேன். பாருங்க, உள்ளே உட்காந்துட்டு இருக்கேன். ஆ 944 தெரியுதா உங்களுக்கு? 944 இருக்குது வியூஸ். இது மூலியமா எனக்கு 4 சப்ஸ்கிரைபர் ஏறி இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா ஆச்சு எனக்கு. இப்போ நான் அதை செக் பண்ணும்போது 944 வியூஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்காக? எல்லாம் வந்து உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக தான்.
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ரொம்ப கஷ்டம் வந்துச்சு. ஆனால் நான் வந்து அப்போ மட்டும் அழுதுட்டு அந்த அழுது பிடிச்சிட்டு ஸ்பாட்டில் வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறதான் எல்லாமே. இப்போது இந்த ஸ்பாட் வந்து இந்த வீடியோக்காக மட்டும்தான் வந்து வரும். அடுத்த வாட்டி வந்து இந்த ஹாரர் சேலஞ்ச் பண்ணியிருந்தால, மிரர் சேலஞ்ச் பண்ணியிருந்தால, அந்த ஸ்பாட் பழைய ஸ்பாட்டுக்கே போயிடுவேன். ஏன்னா வந்து இந்த ஸ்பாட்டில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னா, பக்கத்து வீட்டில் யாரோ ஒருத்தவங்க செத்து போயிட்டாங்க. ஸோ அது என் ரூமில் போயிட்டு நான் இருக்கும்போது ஃபுல்லாக நாய்ஸியாக இருக்குது. என்னால் வந்து எடுக்கவே முடியல. ஸோ அதனால் இந்த ரூமில் கடன் வாங்கி இந்த ரூமில் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதுதான் இந்த ரூமோட ஹிஸ்ட்ரி. ஸோ ரூம் கொடுத்த தெய்வத்துக்கும் நன்றி, ஃபோன் கொடுத்த தெய்வத்துக்கும் நன்றி. வீடியோ நல்லபடியாக அப்லோட் ஆகணும். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் சாட்டர்டே எடுத்துகிட்ருக்கேன். முடிஞ்ச சாட்டர்டேவே போடுவேன், இல்லை சண்டே காலைல போட்டாலும் போடுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.